செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு, சென்னையில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் இயற்கை வேளாண்மை குறித்து ஆற்றிய உரை, மயிலாடுதுறை மாவட்டத்தில் விபிஜி ராம்ஜி திட்டம் பயனாளிகளுக்கு பயனளிப்பதாக எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இஸ்ரோ விஞ்ஞானி செயல்முறை அறிவியல் மூலம் கிராமப்புற மாணவர்களுடன் பிணைப்பை ஏற்படுத்திய அறிவியல் கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. அறிவியல் மனித குலத்திற்கு கிடைத்த மிக அரிய பொக்கிஷம். நாம் அதனை சிதைக்காமல் முன்னேற்ற பாதைக்கு உபயோகப்படுத்த வேண்டும் என்றார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். மாணவர்களின் மத்தியில் அறிவியல் சார்ந்த ஆர்வத்தை தூண்டும் வகையில் பள்ளி மாணவர்களின் கண்டுபிடிப்பில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சுமார் 600க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் தங்களது அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். இந்த அறிவியல் கண்காட்சியை இஸ்ரோவின் UR ராவ் சேட்டலைட் நிலையத்தின் விஞ்ஞானி ஜேம்ஸ் துவக்கி வைத்தார். இதில் மாணவர்கள் மங்கள்யான், சந்திராயன் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களின் அடிப்படையில் அறிவியல் கண்காட்சியை வடிவமைத்திருந்தனர். அதிலும் முத்தாய்ப்பாக மழலையரும் ஆர்வமுடன் அறிவியல் கண்காட்சியில் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். பள்ளி பருவத்திலேயே அதிலும் கிராமப்புற மாணவர்களின் சிறந்த செயல்முறை அறிவியல் அறிவு வளமான எதிர்காலத்தை உருவாக்கும் என விஞ்ஞானி ஜேம்ஸ் தெரிவித்தார். The science is originally intended for improving our quality of life. Where it starts from the children mind. So we have to have a better tomorrow means that we have to start from the school children itself. That will definitely shape the tomorrow's future in a better way than where from it. It is from villages only. We need not to think that all personnel who is working at different technology institutions, they are all from cities, they are all from the creamy layer families. It is not so. I am basically from a farmer's family and I am from a village, very remote village of Kerala. I could reach at this place. It is with the help of institutions like this. அறிவியல் கண்காட்சியின் மூலமாக பல்வேறு துறை சார்ந்த அறிவியல் மாதிரிகளை பற்றி தெரிந்து கொண்டோம் என மாணவர்கள் தெரிவித்தனர். இதை வச்சு நாங்கள் ஃப்யூச்சரில் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு அடித்தளமாக இது இருக்குது. இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் நிறைய சந்திராயன், மங்கள்யான், சோலார் இரிகேஷன், சைக்கிளில் பிரேக் அலார்மு, கிளாத்து, ஸோ நிறைய செஞ்சுருக்கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த எஜுகேஷன் எனக்கு ரொம்ப புதுசாக தெரியுது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இந்த மாதிரி வில்லேஜஸ் பசங்கள்லாம் இங்கே படித்து புதுசாக கிரியேட்டிவிட்டி ஆக்டிவிட்டி எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. இது போன்று செயல்முறை அறிவியலை அறிந்து கொள்வதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் வருங்கால விஞ்ஞானிகளாக உருவெடுப்பர் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. சென்னையில் 2026ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள முனைவர் கே ராமசாமி அவர்களை கௌரவிக்கும் விதமாக நடைபெற்ற பாராட்டு விழாவின் போது ஆளுநர் திரு ஆர் என் ரவி இயற்கை வேளாண்மை குறித்தும் அதன் நன்மைகள் குறித்தும் உரையாற்றினார். அவர் பேசுகையில், The green revolution began and we started producing more and more food, chemical fertilizer, full use of it. New breeds of rice and wheat came up thanks to our scientists. But there was a great man, Nammalwar, who realized the danger involved, that how this reckless use of chemical fertilizer is going to destroy our soil and our future. And he launched the movement and he remained committed to it for the whole life. The natural farming. Our great Tilvaruvar talks about them. He says, Uluvar ulagdar ke aani. This is a linchpin of the whole creation. And when you look those records, you will find that every village, less than 40% people used to do the cultivation. 60% were in the allied services. Allied services in the sense, somebody is doing masonry work, somebody is carpentry for making things for the people, somebody in the leather work, there are people who were teachers teaching, temples were being run by the village, pathsalas and all. They were all living on what farmers produce, and there was a system of say that every household, farming household, depending on the extent of farm, they used to contribute to all these people.
And average income of any such people, those who were not in farming, was not less than an average farmer. மயிலாடுதுறை மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டத்தின் நோக்கம் மற்றும் பயன்கள் பற்றி பயனாளி கூறியதாக எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சோழம்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி விஜயபிரகாஷ் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் நோக்கம், அதனால் விளையக்கூடிய பயன்கள் குறித்து கூறுகையில், விஜயபிரகாஷ், நான் ஒரு விவசாயி. நான் மயிலாடுதுறை தாலுக்கா சோழம்பேட்டை கிராமத்தை சேர்ந்தவன். 2014 மோடி பிரதமரான பிறகு இந்தியாவுடைய ஒரு குடிமகனும் தன்னுடைய வாழ்வாதாரத்திலையும் பொருளாதாரத்திலையும் வளர்ச்சி அடையணும்னு சொல்லி பல்வேறு வகையான சமூக நலத்திட்டங்களை மோடி கொண்டு வந்தாரு. அதனுடைய பயனாக சமீபத்துல இந்தியாவுடைய மக்கள் தொகை 140 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள்ல 95 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் சங்கத்தோட சமூக நல பாதுகாப்பு பயனடைந்திருக்காங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்துவதோடு மட்டும் இல்லாம இந்த திட்டத்துடைய மிகச் சிறப்பான சில விஷயங்கள்ல முக்கியமானது, இந்த திட்டத்தினுடைய பயனாளி வேலை செய்து முடித்த 15 நாட்களுக்குள் அவருடைய வங்கி கணக்கில் இதுக்கான சம்பளம் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும், 15 நாட்களுக்குள் ஒருத்தர் வேலை வேண்டி விண்ணப்பம் செய்தால் 15 நாட்களுக்கு வேலை தர வேண்டும். வேலை தர இயலாத பட்சத்தில் அவருக்கு படிக்காசு அல்லது குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், இந்த திட்ட பயனாளி ஒருவருடைய குறைந்தபட்ச ஊதியம் 240 ரூபாயிலிருந்து 336 ரூபாய் வரை வழங்க வேண்டும் என்றும் இந்த திட்டமானது மாற்றி வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்துடைய மற்றொரு சிறப்பாக, விவசாயியாக எனக்கு ஒரு சிறப்பு சேர்க்கிற வகையில் இந்த திட்டமானது விவசாய நடவு மற்றும் அறுவடை காலங்களில் இந்த திட்டத்தை 60 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம் என்று இந்த திட்டத்திலே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த திட்ட பயனாளி அரசு அறிவித்துள்ள 125 நாட்களும் வேலை பெறுவார் மற்றும் தனியாரிடமும் வேலை பெற்று ஊதியம் பெறுவதால் அவருடைய பொருளாதாரமும் வளரும். விவசாயியால என்னுடைய பொருளாதாரமும், நான் உணவு உற்பத்தி நல்ல முறையில் உற்பத்தி செய்து நல்ல விலைக்கு அந்த பொருளை விற்கும் போது என்னுடைய குடும்ப பொருளாதாரம் வரும். இதனால் நாட்டிலும் உணவு உற்பத்தி பெருகும். நம் நாட்டுக்கு போக மிஞ்சிய உணவுகளை உலக நாடுகளுக்கு நமது மோடி வழங்குவதற்கு இந்த திட்டமானது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இதுல திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளிலே கடனறிந்து காலங்கருதி இடமறிந்து எல்லாம் உரைப்பான் தலை என்று கூறுகிறார். அப்படி என்றால் ஒரு நாட்டினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய கடமையை அறிந்து நாட்டு மக்களுடைய நலனையும் கருதி திட்டங்களை செயல்படுத்தும் போது அந்த நாடு எல்லா விதத்திலும் வளர்ச்சி பெறும் என்று கூறியுள்ளார். அந்த அடிப்படையிலே இந்த திட்டமானது மிகச்சிறப்பான திட்டம் மற்றும் இந்த திட்டமானது மத்திய மாநில அரசுகள் 60-40 என்ற சதவீதத்திலே பயன்படுவதால் இந்த திட்டமானது மேலும் பயனாளிகளுடைய வருகை எல்லாம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதால் எந்த ஒரு ஊழலும் இல்லாமல் இந்த திட்டமானது நடைபெற ஒரு நல்ல வாய்ப்பாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இதற்கு முன்பு இந்த திட்டத்தில் பயனடைந்த பயனாளிகளுக்கு சம்பளம் வழங்க தாமதமாகும் போது மத்திய அரசு நிதி தரவில்லை என்று காரணம் கூறுவார்கள். இப்பொழுது அதற்கான வாய்ப்பு இல்லாமல் மத்திய அரசு நிதி தரவில்லை என்றால் மாநில அரசு தன் நிதியிலிருந்து பயனாளிக்கு எந்தவித தாமதமின்றி சம்பளம் வழங்க வேண்டும் என்பது இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கமாகும். ஆக இந்த திட்டமானது இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனும் வளர்ச்சி பெறவும், வாழ்வு பெறவும், முன்னேற்றம் பெறவும், இந்த நாடு உணவு உற்பத்தி பெருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்த திட்டமானது மிகச்சிறப்பான திட்டம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஜாகிர் ஹுசைன் அவர்களது பிறந்த தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மரியாதை செலுத்தியுள்ளார். பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் இரட்டை நிலைப்பாட்டை இந்தியா என்றும் எடுத்ததில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ஒலி ஒளி ஒப்பந்தம் குறித்த பிரதமரின் காணொலியை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் பல பரிமாணங்களை கொண்டது என்று தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். யானைக்கால் நோயற்ற இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் நடைபெற்று வரும் நோய் தடுப்பு மருத்துவ முகாமில் பங்கு பெற்று பலனடையுமாறு மத்திய மருத்துவ மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.